இன்னைக்கு என்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்டோஸ்மெண்ட் இன் பேங்கிங் இட்ஸ் ஆக்ட் ஆஃப் சைனிங் பேக். சைனிங் என்டோஸ்மெண்ட்ங்கிறதோட அர்த்தம் என்னன்னா சைனிங் மட்டும் கிடையாது. ஒரு செக்கையோ இல்லைன்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ எனி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கிறது தான் வந்து என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கீகரித்து இன்னொரு பார்ட்டிக்கு கொடுக்கறது தான் நம்ம என்டோஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோடைய பர்பஸ் தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த பணத்தையோ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி விஷயத்துல ஒரு பொருளோடைய மதிப்பையோ டிரான்ஸ்ஃபர் பண்றது. செக்யூரிட்டி, ஏன்னா வந்து அது அங்கீகரிக்கப்படும் போதுதான் நமக்கு வந்து ஒரு லீகல் செக்யூரிட்டிங்கிறது கிடைக்கும். ஆத்தரைஸ்டு பேமெண்ட் அங்கீகரிக்கிறது, அந்த பேமெண்ட்டை அங்கீகாரம் பண்றதுதான் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஏபி கூட மாத்தாம எழுதணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தை வந்து நம்மளுடைய சொந்த வார்த்தைகள்ல எழுதக்கூடியது. ஆனா இந்த லீகல் டெஃபினிஷன் ஆகட்டும் இல்லைன்னா வந்து பெரிய பெரிய ஆத்தர்ஸ் கொடுத்த ஒரு டெஃபினிஷன் ஆகட்டும், அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா அச்சு பிசுங்காமல் அதை வந்து அப்படியே வந்து எழுதணுங்கிறது தான். So, Section 15 of Negotiable Instrument Act 1881 கீழே பார்த்தோம்னா, when the maker or the holder of a negotiable instrument sign the same, otherwise that such maker for the purpose of negotiation on back or face or on slip of the paper annexed thereto, he is said to endorse the same. ஸோ வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சைன் பண்றது, அந்த டெஃபினேஷன் படி சைன் பண்ணி அதோட பர்பஸ் ஆஃப் நெகோசியேஷனு அந்த பேப்பர்லயோ இல்லாட்டி கூட இன்னொரு பேப்பர் அட்டாச் பண்ணியோ எழுதுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்டோஸ், அத்தரைஸ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்டோசர், த பர்சன் ஹூ சைன்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட், யார் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சைன் பண்றாங்களோ அந்த நபர். என்டோசினா த பர்சன் ஹூம் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர், யாருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த நபர். இவங்க எல்லாமே வந்து பார்ட்டிஸ் இன்வால்வ் இந்த டைப்ஸ் ஆஃப் என்டோஸ்மெண்ட். எதெல்லாம் வந்து என்டோஸ்மெண்ட் டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளாங்க் என்டோஸ்மெண்ட், இதை பத்திலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஃபுல் என்டோஸ்மெண்ட், பிளாங்க் என்டோஸ்மெண்ட் அப்படின்னா அந்த நபருடைய பேரோ இல்லைன்னா ஊரு எதுவுமே இல்லாத ஒரு பட்சத்துல அதை வந்து நம்ம பிளாங்க் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃபுல் என்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, அவங்களுடைய பேரு ஊரு அதுக்கப்புறம் என்ன டேட்ல கொடுக்கணும் இது மாதிரியான தகவல்கள் இருக்கும் போது அதை வந்து நம்ம ஃபுல் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் என்டோஸ்மெண்ட்னா குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ள பே பண்ணுங்க இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதுக்குள்ள பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அது ரெஸ்ட்ரிக்டிவ் என்டோஸ்மெண்டா ஆயிடுது. அதே மாதிரி கண்டிஷனல் என்டோஸ்மெண்ட், கண்டிஷனல் என்டோஸ்மெண்ட்னா இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இந்த செக்கை என்டோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து கண்டிஷன் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சாண்ட் ரீகோஸ், ரீகோஸ் அப்படின்னா வந்து திரும்ப வந்து நான் அது ஏத்துக்க மாட்டேன், பொறுப்பேத்துக்க மாட்டேன், அதுல ஏதாவது தவறுகள் நடக்குது இல்லைன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட நபர் வந்து ஏதாவது தவறு பண்ணி அந்த செக் வந்து டிசானர் ஆகுது, அது மாதிரி கேசஸ்ல திரும்பவும் எனக்கு அதை ரீகோஸ் பண்ணக்கூடாது, நான் ஒரு வாட்டி கொடுத்த செக் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாண்ட் ரீகோஸ் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திரும்பவும் வந்து அந்த செக்குக்கு வந்து பொறுப்பேற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த யார் வந்து அந்த செக்கை எழுதுறாங்களோ அவங்க வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஏ வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பிசினஸ் பண்ணி பிக்கு வந்து அதை கொடுத்துடுறாரு அப்படின்னா அந்த கேஸ்ல அவர் பி வந்து சரியா அந்த செக்கை சப்மிட் பண்ணாம இருந்தாலோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமா அந்த செக் டிசானர் ஆனாலோ ஏ சம்பந்தப்படாத விஷயமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் ஃபேக்கல்டேட்டிவ் என்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா என்டோசர் வேல்யூஸ் த லீகல் ரைட் ரிசீவ்டு a notice of dishonor if the instrument is not paid. ஸோ லீகல் ரைட்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து வேவ் பண்றதுன்னா விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லலாம். ஸோ என்டோசர் வந்து நோட்டீஸ் ஆஃப் டிசானர்னு ஒரு விஷயம் வந்து கொடுக்கணும். இது மாதிரி எனக்கு வந்து இந்த நீங்க கொடுத்த செக் டிசானர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்.
அத அந்த அந்த நோட்டீஸ் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செக் டிசார்டர் ஆயிடுச்சுன்னா நீ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாலே நான் அதை பேஸ் பண்ணி பே பண்ணிப்பேன் திரும்ப அப்படின்னு சொல்றது ஃபேக்கல்டேட்டிவ் என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பெரிய பெரிய பிசினஸ்ல எல்லாம் இல்லை, சின்ன சின்ன பிசினஸ்ல கூட நேரமின்மை காரணமா திரும்ப ஒரு நோட்டீஸ் ஆஃப் டிசார்டரை டைப் பண்ணி அந்த நபருக்கு கொடுத்து திரும்பவும் அந்த நபர் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அப்படி கொடுக்காட்டி எனக்கு பரவாயில்ல, செக் டிசார்டர் ஆன உடனே நான் ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது ஃபேக்கல்டேட்டிவ் டிசார்டர். தேங்க்யூ.